வெல்கம் டு இணைய கையல் எக்ஸாம் இன்ஜினியரிங் அகாடமி. ஃபீல்ட் டெஸ்ட் எக்ஸாமுக்கு நாட்கள் நெருங்கிட்டே இருக்கு. கேட்டீங்களா? இன்னைக்கு வந்து 12 இடையில ஒரு 3 நாள் மட்டும்தான் இருக்கு. 12 ஷார்ப்பா எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிரும். காலைல ஒரு செஷன், மதியம் ஒரு செஷன். போர்னூன் செஷன் வந்து பார்ட் 1 ஜிஎஸ் தமிழ் எலிஜிபிலிட்டி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆஃப்டர்நூன் செஷன்ல டெக்னிக்கல் பார்ட். சரிங்களா? ரைட். இது ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சு எல்லாத்துக்கும் ஹால் டிக்கெட் வந்துருச்சு. ரொம்ப பரபரப்பா நீங்க படிச்சுட்டு இருப்பீங்க. இந்த பரபரப்பான இந்த நேரத்துல உங்களுக்கு இது மாதிரி முக்கியமான கொஸ்டினை கொண்டு கொஸ்டின் டிஸ்கஷன் வீடியோ கொடுத்தனா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை தேடி பிடிச்சி உங்களுக்கு எடுத்து போட்டுருக்கோம். ரைட்டுங்களா? இந்த நேரத்தில் புதுசா படிக்கிறதே இருக்கக்கூடாது. ஏற்கனவே படித்த ரிவிஷன் பண்ணா மட்டும்தான் நம்மளால எக்ஸாம்ல சக்சஸ் பண்ண முடியும். சரிங்களா? ரைட். புதுசா போய் படிச்சிருக்கலாம் சரி வராது. கடைசி நேரத்துல குழப்பமாயிரும். ரைட். அதனால இப்ப கொஸ்டின் டிஸ்கஷன் ஏற்கனவே 2 பார்ட் போட்டிருக்கோம். இது 3ஆம் பார்ட்ல வரக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி இருக்கிற ஆன்சர் எப்படி இருக்கு அப்படிங்கிற பத்தி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? வாங்க ஒவ்வொரு கொஸ்டினா நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, which of the following is not used for transmission and distribution of electric power? கீழே கொடுக்கப்பட்டதுல எது வந்து இது எல்லாமே கண்டக்டர். சரிங்களா? கீழே கொடுக்கப்பட்ட காப்பர், அலுமினியம், ஸ்டீல், அலுமினியம், ஸ்டீல் அப்படிங்கலாம் வந்து நல்ல கண்டக்டர். இது வந்து பயன்படுத்தப்படாது. என்ன சொல்றாங்க? டிரான்ஸ்மிஷன் டிஸ்ட்ரிபியூஷன் பவரை வந்து டிரான்ஸ்மிஷன்லயும் டிஸ்ட்ரிபியூஷன்லயும் பயன்படுத்தாத மெட்டீரியல், அதாவது எலக்ட்ரிக் பவரை டிரான்ஸ்மிஷன் டிஸ்ட்ரிபியூஷன்ல பயன்படுத்தாத மெட்டீரியல் எதுன்னு கேட்குறேன். இஸ் நாட் யூஸ்டு. நல்லா கவனிங்க கேள்வியை. கீழே கொடுக்கப்பட்டுள்ள கடத்திகளில் டிரான்ஸ்மிஷன் மற்றும் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு பயன்படாத கடத்தி எது? பயன்படுத்தப்படாத கடத்தி. இஸ் நாட் யூஸ்டு சொல்லியிருக்காங்க. நல்லா கவனிக்கும். இஸ் நாட் யூஸ்டு சொல்லும் போது காப்பர் விலை அதிகம், பயன்படுத்த முடியாது. அலுமினியம் பயன்படுத்த வாய்ப்பு இருக்கு. ஸ்டீலு பயன்படுத்த வாய்ப்பு இருக்கு. அதனால கொடுத்திருக்க 4 ஆன்சர்ல வந்து காப்பர் தவிர மீதி எல்லாத்தையும் பயன்படுத்துவாங்க. சரிங்களா? ஏன்னா காப்பரோட விலை அதிகம். டிரான்ஸ்மிஷன்ல காப்பரை பயன்படுத்தி திருடி போவாங்க. சரிங்களா? அதனால இது அதாவது இதோட அலுமினியம் ஸ்டீலை கம்பேர் பண்ணும்போது அதோட விலை அதிகம். அதனால இது சரியான ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் டி, அலுமினியம் அண்ட் ஸ்டீல். அலுமினியம் ஸ்டீல் ரெண்டும் பயன்படுத்தப்படுகிறது. ஏசிஎஸ்ஆர் சொல்றோம் இல்லைங்களா? ரைட். அதனால இந்த கேள்விக்குரிய ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, அலுமினியம் அண்ட் ஸ்டீல் என்பதுதான் ரைட்டான ஆன்சர். வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போயிடுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, which is recommended span for RCC poles? அதாவது RCC poles அப்படின்னு சொல்லும் பொழுது reinforced concrete poles அப்படின்னு சொல்றது. சரிங்களா? ரைட். இந்த போல்ஸ்ல பாத்தீங்கன்னா இது எவ்வளவு ஸ்பேன்ங்கிறது பிட்வீன் த 2 போல்ஸ். ஸ்பேன்ங்கிறது இங்க ஒரு போல் இருக்கு, இங்க ஒரு போல் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த போலுக்கும் இங்க போலுக்கும் இடைப்பட்ட தூரத்தை தான் ஸ்பேன் அப்படின்னு சொல்றோம். ரைட்டுங்களா? ரெண்டுக்கும் இடைப்பட்ட தூரம், 2 கம்பத்துக்கு இடைப்பட்ட தூரம் எந்த அளவா இருக்கணும்? 2 கம்பங்களுக்கு இடைப்பட்ட தூரம். ஆர்சிசி போல்களில் 2 கம்பங்களுக்கு இடைப்பட்ட தூரமானது எந்த அளவாக அங்கீகரிக்கப்படுகிறது? சரிங்களா? எதுல ரெக்கமெண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. 40-50, 80-100, 100-150, 80-150. ஒரு போலுக்கும் இன்னொரு போலுக்கும் இடைப்பட்ட தூரம் வந்து 40 மீட்டர்ல இருந்து 150 மீட்டர், 40 இருந்து 50 இருக்கலாம், அல்லது 80 100 இருக்கலாம், 80 இருந்து 150 இருக்கலாம், அல்லது 100 இருந்து 150 இருக்கலாம் அப்படின்னு சொல்லி 4 ஆன்சர் இருக்கு. இதுல ரைட் ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 80 இருந்து 150 மீட்டர் வரைக்கும், அதாவது ஆப்ஷன் டி. என்ன? ஆர்சிசி போல்களில் 2 கம்பங்களுக்கு இடைப்பட்ட தூரமானது 80 மீட்டர்ல இருந்து 150 மீட்டர் வரைக்கும் அதிகபட்சமாக இருக்கலாம். அதனால ஆப்ஷன் டி தான் ரைட் ஆன்சர் ஆஃப் திஸ் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் போடுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, which is recommended for wooden poles? wooden polesனா மரத்தால் செய்யப்பட்ட அந்த கம்பம், மரக்கம்பம். ஆரம்பத்தில் பயன்படுத்த மரக்கம்பங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது 2 மரக்கம்பங்களுக்கு இடைப்பட்ட தூரம் எந்த அளவாக அங்கீகரிக்கப்படுகிறது? சரிங்களா? பரிந்துரைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். 50 இருந்து 80 மீட்டர் வரைக்கும், 80 இருந்து 150 மீட்டர், 40 இருந்து 50, 100-150 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆன்சர் இருக்கு. ஆர்சி உட்டன் போல்ஸ் இருக்கு. மரக்கம்பங்கள், மரத்தால் செய்யப்பட்ட போல்ஸ், அதான் உட்டன் போல்ஸ் சொல்லுவோம். இந்த நவீன தொழில்நுட்பம் வர்றதுக்கு முன்னாடி இந்த உட்டன் போல்ஸை தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. சரிங்களா?
இந்த ரெண்டு உட்டன் போல்கள் மரக்கம்பங்களுக்கு இடையே உள்ள தூரமானது 40 இருந்து 50 மீட்டரா இருக்கணும். மினிமம் 40 இருக்கும், அதிகபட்சம் 50, அவ்வளவுதான் இருக்கும். அதுக்கு மேல இருந்தாக்க அந்த லைன் என்ன ஆகும், விழுந்து வைக்கல, சப்போர்ட் இருக்காது. ஏன்னா உட்டுக்கு வந்து சப்போர்ட்டிங் கெப்பாசிட்டி கம்மி தான் மற்ற இதை கம்பேர் பண்ணும்போது. அதனால 40 to 50 மீட்டர். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் ஆஃப் திஸ் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்துருவோம் வாங்க. அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா, வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்டே இன்சுலேட்டர் இன் ஓவர் ஹெட் லைன்? ஓவர் ஹெட் லைன் பாக்குறோம் இல்லைங்களா? வெளிப்புறத்துல நம்ம வந்து தெரு ஓரங்கள்ல, சாலை ஓரங்கள்ல, என்ன நகர்ப்புறங்கள்ல இது போன்ற இடங்களை பார்க்கலாம். ஓவர் ஹெட் லைனுங்கிறது நமக்கு விஷுவலா கண்ணில் பார்க்கறது ஓவர் ஹெட் லைனு, சரிங்களா? அந்த ஓவர் ஹெட் லைன்ல உயரமாக அமைக்கப்பட்ட மின்கம்பம் சொல்லலாம், சரிங்களா? உயரமாக ஓவர் ஹெட் லைன், அது ஆங்கிலத்தில் இருக்கணும். அதுல வந்து ஸ்டே இன்சுலேட்டர் எதுக்கு பயன்படுது? ஸ்டே இன்சுலேட்டர் ஃபங்க்ஷன் என்ன, ஸ்டே இன்சுலேட்டருடைய வேலை என்ன என்பதான் கேள்வி. இந்த ஸ்டே இன்சுலேட்டர், அதாவது ஓவர் ஹெட் லைன்ல பயன்படுத்தக்கூடிய ஸ்டே இன்சுலேட்டர், இது எதுக்கு பயன்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டக்டர் ஹோல்டு பண்ண பயன்படுது. சொல்லியிருக்கேன், சொல்றேன், சரியான சொல்லல. கண்டக்டர் கவி பிடிச்சிக்கிறதுக்கு பயன்படுது. அதே மாதிரி ஸ்டே ஒயர்ல பயன்படுது, ஸ்டே ஒயராக பயன்படுது. இந்த ஸ்டே இன்சுலேட்டர் ஸ்டே ஒயராக பயன்படுது. ஸ்டே ஒயர் இருக்குல்ல, அதுலதான் இந்த ஸ்டே இன்சுலேட்டர் அமைச்சிருப்பாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ஹை வோல்டேஜ் அப்ளிகேஷன்ஸ், உயரழுத்த பயன்பாடுக்காக பயன்படுகிறது. உயரழுத்த பயன்பாட்டு இருக்கு என்ன, அது டு பி யூஸ்ட் ஃபார் டெர்மினேட்டிங் த லைன். லைனை வந்து டிஸ்கனெக்ஷன் பண்றது, அதான் டெர்மினேஷன். அந்த லைனை பிரிச்சு கொடுக்கறதுக்காக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆன்சரு. இதுல ரைட் ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் த ஸ்டே ஒயர், ஓவர் ஹெட் லைன்ல ஸ்டே ஒயரோட ஸ்டே இன்சுலேட்டரோட ஃபங்க்ஷன் அப்படின்னா ஸ்டே ஒயர்ல பயன்படுது. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் ஆஃப் திஸ் கொஸ்டின். ரைட்டுங்களா? ஆப்ஷன் பி தான் இதுக்கு ரைட் ஆன்சர். டு பி யூஸ்ட் இன் தி ஸ்டே ஒயர். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. the sag in a conductor between two poles will. சாக்ங்கிறது நமக்கு தெரியும், 2 போல்களுக்கு இடைப்பட்ட தூரம்னு சொல்ல முடியாது. அந்த கண்டக்டர் இழுத்து கட்டும் போது ஏற்படுறது தொய்வு. ஃபுல் டென்ஷன்ல கட்டணும்னா அறுந்து விழுந்துரும், தாங்காது. ஹை கெப்பாசிட்டி வரும்பொழுது, ஹை வோல்டேஜ் போகும்போது, அதுபோல ஹை கரண்ட் கிரியேட் ஆகும்போது தாங்காது, வெப்பத்தால் துண்டிக்கப்படும், சரிங்களா? அதனால என்ன பண்ண, சற்று தொய்வாக அமைச்சிருப்பாங்க. இதுதான் சாக் அப்படின்னு சொல்றது, சரிங்களா? இதுதான் சாக்னு சொல்றது. சரி, இப்போ 2 போல்களுக்கு இடையே உள்ள சேகானது, கடத்திகளில் 2 போல்களுக்கு இடைப்பட்ட கடத்திகளில் சேக் எவ்வாறு இருக்க வேண்டும்? சேக் வந்து இவ்வாறு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆன்சர் இருக்குது. இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர், டிக்ரீஸ் வித் an இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுதுல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி சேக் குறையும். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது, சேக் வந்து குறையுது. அடுத்தது வந்து இன்க்ரீஸ் வித் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சேக் இன்க்ரீஸ் ஆகுது. ரிமைன் கான்ஸ்டன்ட் வித் டெம்பரேச்சர் சேஞ்ச், ரிமைன் கான்ஸ்டன்ட் வித் டெம்பரேச்சர் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கொஸ்டின், சரிங்களா? ரிமைன் கான்ஸ்டன்ட் வித் டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகும், அது கான்ஸ்டன்ட் தான் இருக்கும், சேக் அளவு மாறாது, சரிங்களா? பி இண்டிபெண்டன்ட் ஆஃப் டெம்பரேச்சர், டெம்பரேச்சர் பொறுத்து இந்த மாறுபாடு கிடையாதுங்க. இண்டிபெண்டா செயல்படுது, டெம்பரேச்சருக்கும் சம்மந்தம் இல்லை. டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா டெம்பரேச்சர் பொறுத்து இருக்கு. இண்டிபெண்டன்ட் சொல்லியாச்சு, டெம்பரேச்சர் பொறுத்து மாறாது, டெம்பரேச்சருக்கு பொறுத்து மாறாது, அதான் சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது, டெம்பரேச்சர் பொறுத்து மாறாது என்று எடுத்துக்கொள்ளலாம், சரிங்களா? இதுல the sag in a conductor between 2 poles will, இதுல சரியான ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும்போது சேக் ரைஸ் ஆகும், ஓகேவா? சேக் ரைஸ் ஆகும்போது என்ன ஆகும்? டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் ஆஃப் திஸ் கொஸ்டின். ரைட்டுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போடுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், the concept of an electrically short, medium and long line is primarily based on the electrical குறைவான லென்த்ல இருக்கணும், மீடியமான லென்த்ல இருக்கணும், அதிக நீளத்தில் இருக்கணும். அதோட ஆரம்பகட்ட பணி பிரைமரிலி எதை பொறுத்து இருக்கு? முதன்மையாக எதை பொறுத்து இருக்கு? முதன்மையாக இருப்பதற்குரிய கான்செப்ட், அது மெயின் ரீசன் என்ன, மெயின் முக்கியமான காரணம். இந்த கான்செப்ட் தானே இப்படி அமைச்சிருக்காங்க.
எலக்ட்ரிக்கலா ஷார்ட்டா இருக்கு, மீடியமா இருக்கு, லாங்கா இருக்கு அப்படிங்கிறது இதோட முதன்மையான வேலை தான். கான்செப்ட் அப்படின்றது நாமினல் வோல்டேஜ் ஆஃப் த லைன், அந்த லைன்ல ஏற்படக்கூடிய நாமினல் வோல்டேஜுக்காக. அப்புறம் பிசிக்கல் லென்த் ஆஃப் த லைன், இந்த பிசிக்கல் லென்த்னு சொல்றோம் பாத்தீங்களா, பிசிக்கல் லென்த், அந்த லைனோட பிசிக்கல் லென்த். அடுத்தது பாத்தீங்கன்னா வேவ் லென்த் ஆஃப் த லைன், இந்த லைனோட அலை நீளம், வேவ் லென்த் சொல்றோம் பாத்தீங்களா, ரைட். அடுத்து பவர் டிரான்ஸ்மிட் ஓவர் த லைன், பவர் டிரான்ஸ்மிட்டர், அந்த லைன் வழியாக செல்லக்கூடிய பவர் எவ்வளவு பவர் டிரான்ஸ்மிட் ஆகுது அதை பொறுத்து இருக்கு. பவர் டிரான்ஸ்மிட்டர் ஓவர் லைன், ஓவர் த லைன் வழியாக லைன் மேல பவர் எவ்வளவு டிரான்ஸ்மிட் ஆகுதோ அதை பொறுத்து இருக்கு அப்படின்ட்டு ஒரு 4 ஆன்சர் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல ரைட் ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா the concept of an electrically short, medium and long line is primarily based on அந்த அதாவது ஹெச்வி லைன் அப்படின்னு சொல்லும்போது மீடியம் குறைவா, அதாவது அது குறைவாக இருக்கிறதா, மீடியமா இருக்குதா, நீளமா இருக்குதா, குறைவா இருக்குதா, அதாவது நடுநிலையா இருக்குதா, அதிகமா இருக்குதா அப்படிங்கிறது அதனுடைய முதன்மை பணி எலக்ட்ரிக்கல் கண்டக்டர், சரிங்களா. அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பிசிக்கல் லென்த் லைன், ஆப்ஷன் பி பிசிக்கல் லென்த் லைன். அந்த பிசிக்கல் லென்த் லைனோட பிசிக்கல் லென்த் எவ்வளவு நீளம் இருக்குது அதை பொறுத்து இருக்கும். அது குறைவா இருக்கா, கம்மியா இருக்கா, மீடியமா இருக்கா அப்படிங்கிறது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் ஆஃப் திஸ் கொஸ்டின். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோல நம்ம கொஸ்டின் டிஸ்கஷன் 3 பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோல இதே மாதிரி முக்கியமான கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்ம கொடுக்கக்கூடிய கொஸ்டின் டிஸ்கஷன்ல வரக்கூடிய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு எக்ஸாம்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி செலக்ட் பண்ணி தான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். ரைட்டுங்களா. தேங்க்யூ வெரி மச்.